செங்கோட்டை அழகிய மணவாளப் பெருமாள் திருக்கோவில் தோன்றிய வரலாற்று சிறப்பு குறிப்பு. சேர மண்டல உள்நாடுகளுள் சேர்ந்திருந்த வேணாட்டை மன்னவராம் சுந்தரவர்மன் மாண்புடனே ஆண்டு வந்தான். திருவாள் மார்பராம் திருமாலாம் பெருமாள் மீது மட்டற்றதான பக்தி கொண்ட மன்னவராக திரிந்ததோடு அனந்தபுரம் எழுந்தருளிய அனந்த பத்மநாப சுவாமியை வணங்கி ஆராதிக்கும் வழக்கத்தையும் கொண்டிருந்தார். வனத்தினிலே வசிக்கின்ற வலிமையான விலங்குகளால் நாட்டிலுள்ள மக்களுக்கு நலிவேதும் நேராதிருக்க அக்காலத்தின் வழக்கப்படி அரவணத்தின் பரப்புக்குள் வேட்டையாட செல்வதென்பது வேந்தர்களின் நியமமாகும். அத்தகைய நியமப்படி அரசராம் சுந்தரவர்மன் பரிவாரம் சூழ்ந்து வர படைக்களம் தானியேந்தி விலங்குகளை கண்டறிந்து வேட்டையாடும் நோக்கத்தில் கானகத்தை நோக்கியே கடமையாட்ட செல்கின்றார். சென்ற காலத்தின் நாட்களிலே செங்கோட்டையாம் இத்தலமானது அனைத்தான விலங்குகளும் அலைந்தே திரிகின்ற ஆதவனின் ஒளிபுகாத அடர்வனமாய் இருந்தது. வேட்டைக்காக வந்திட்ட வேந்தனவர் பார்வையிலே புத்தலில் வாய்த்திட்ட புள்ளிமான் தென்பட்டது. துள்ளியோடும் புள்ளிமானை துறந்திட்ட மன்னவரின் கண்களின் பார்வை விட்டு கலைமான் மறைந்தது. துள்ளியோடும் புள்ளிமானை துரத்தியே விரைந்ததால் தொடர்ந்திட்ட பரிவாரங்களை தொலைத்திட்டார் வேந்தனவர். இருளின் ஆதிக்கத்தில் இரவு மகள் முகிழ்ந்திட்டால் காட்டிலுள்ள விலங்குகளின் கர்ஜனையும் கேட்கின்றதே. தனித்தே விடப்பட்ட தாரணியாளும் மன்னவர் செய்வது அறியாமலே செயல்மறந்து நிற்கின்றார். ஆபத்தின் அறிகுறியை அருகினிலே உணர்ந்ததால் மின்னலாய் செயல்பெற்று முன்புறமாய் நீண்டிருந்த வானுயர்ந்த செண்பக மரம் மீது வேகமாகவே ஏறிவிட்டார். இறைவெல்லாம் விழித்திருந்து இம்மரத்தை பற்றி கொண்டார். ஆபத்தை தவிர்த்திடலாம் என அரசு நபர் உணர்ந்திட்டார். இடையூறாய் அமைந்திடும் இறைவனது தூக்கத்தையும் அல்லலாக நேர்ந்திடும் அயர்தலாம் சோர்வையும் விரட்டிடும் நோக்கத்தில் வேந்தரின் மனதினிலே உதித்திட்ட உபாயம் உடனடியாக உதவியது. உயிர் காத்து நின்றிருக்கும் உயரமானதாம் மரத்திலிருந்து அழகியதாம் இலைகளை அவ்வப்போது பைத்தெடுத்து அல்லும் பகலும் காத்தருளும் அனந்த பத்மநாப சுவாமியாம் தன்னுடைய குலதெய்வத்தை தன் மனதில் தியானித்து பறித்தெடுத்த இலைகளை பகவானுக்கு சமர்ப்பிப்பதாய் மரத்தின் அடியிலுள்ள மண்பரப்பில் இட்டவாறே இரவினது பொழுதை இடறின்றி கிடந்தார். கிழக்கு வெளுத்திட்ட கீழ்வானம் சிவந்திட அடிவானம் ஒளிபரவ ஆதவனும் உதித்திட்டான். உயிர் தப்பவே ஏறி அமர்ந்த உயரமான மரத்தின் அடியில் கொடுமையான விலங்குகள் ஏதும் கண்களுக்கு தென்படவில்லை. மரத்திலிருந்து இறங்கிடவே மன்னவரும் தயாரானார். அவ்வேளை பொழுதினிலே அரசனாம் சுந்தரவர்மன் தன்னுடைய கையை பார்த்து தாங்காததாம் அதிர்ச்சியானார். ஏற்றதான கைவிரலில் எப்போதும் அணிந்திருக்கும் சேர நாட்டு மன்னர்களுக்கே செருக்குடன் உரிமைப்பட்டு சங்குமுத்தரை பதித்ததான சந்தமிகு மோதிரத்தை கைவிரலால் காணாததால் காவலனும் கவலையானார். இரவின் பொழுதெல்லாம் இறைபறித்து போட்ட வேளை கைவிரல் மோதிரம் காணாமல் போனதை காவலனும் உணர்ந்து கவலையில் ஆழ்ந்தார். மரத்தில் இருந்து கீழே இறங்கி மண்ணில் விரிந்த இலைகளை விலக்கி தன்னுடைய மோதிரத்தை தவிப்புடனே தேடுகின்றார். கைவிரல் மோதிரம் கைகளுக்கு கிடைக்காததால் மண்ணிலே புதையுண்டு மறைந்ததோ என்று எண்ணி மன்னனின் பரப்பினிலே மன்னவரும் தோன்றியிருக்கிறார். தோண்டிய இடத்திலே தோன்றியதே ஒரு புற்று. அவ்வேளை பொழுதினிலே அரசரை தேடிக்கொண்டு அவருடைய பரிவாரங்கள் அவ்விடம் வந்தனரே. விவரமறிந்த பரிவாரங்கள் விரைவாகவே தோன்றினர். கண்டறிந்த பெரும்புற்றை கம்பியால் இடித்தனர். அயர்வின்றி இடிக்கும் போது அவர்களது கண்களுக்கு சிலை ஒன்றின் தலைப்பாகும் சிறிதாகவே தெரிகின்றது. தலைப்பாகம் தெரிந்ததும் தனியாததாம் பக்தியுடனே சேதாரம் நேர்ந்திடாமல் சிலை உருவை கைப்பற்றினர். அவர்கள் அகழ்ந்தெடுத்து அழகியதாம் சிலையானது நாராயணரின் சிலை என்று நயனமளி கண்டறிந்து ஆனந்தத்தில் தலைத்திட்ட அரசனாம் சுந்தரவர்மன் அவ்விடத்தில் தன்னுடைய அழகியதாம் மோதிரத்தையும் கண்டதினால் களிப்படைந்து கரம் குவித்து துளைகின்றார். எம்பெருமாளே நாராயணா, எத்தனை காலங்களாய் நிலத்துக்கு அடியினிலே நித்திய நிர்மலனாய் பூமா தேவியுடன் இணைந்து பூமிநாதனாய் வாழ்ந்தீரோ. உன்னதமாம் உன் உறவை உலகத்திற்கு காட்டிடவே உள்ளத்தில் நினைத்து உதித்தே வந்தீரோ.
அடியவனை செயலுக்கு ஆளாக்கியது என் பாக்கியமே என்றெல்லாம் கூறியவாறு எம்பிரானுடன் உறவாடுகின்ற வேந்தனின் செயல் கண்டு வேந்திட்ட பரிவாரங்கள் பரந்தாமனின் திருமேனி கண்டு பக்தியோடு பரசமாயின. மன்னவராம் திருமாலவர் மணிமுடியாம் மகுடம் சூடி சுடரும் சங்கையும் சுதர்சன சக்கரத்தையும் இலங்கிடும் எழிலோடு இரு கரங்கள் தாங்கிடவும் ஒரு கரம் அபயம் தந்திட மறுகரம் வரமளித்திட 4 நல்ல கரங்களோடும் நகை பூத்த வதனமோடும் திருவோங்கும் தேவியராம் திருமகளும் நிலமகளும் இணையில்லா எழிலுடனே இருமருங்கும் இணைந்திருக்க செங்கன்மால் மாயோனா ஜோதிமணி வண்ணவனாம் வானோர் பெருமானாம் வைகுண்ட வாசனவர் இணையற்ற எழிலுடனே இலங்கிடும் பெருமாளை கண் பார்த்து மன்னவர் கைதொழுது நின்றார். பனிமையில் வண்ணனின் பேரலில் கண்டதும் அழகனாம் விவரேதான் அழகிய மணவாள பெருமாளென மனதினிலே கருதி நின்ற மன்னவனும் மகிழ்ந்திட்டார். காட்டினிலே கண்டடைந்த கட்டழகராம் பெருமானை காட்டழகர் என்பதாகவே காவலரும் அழைத்திட்டார். ஏற்றதான தோற்றமுடன் எளிதுலங்கும் பதனமுமாய் வேந்தனை போல் காட்சி தந்த விண்ணோர் பெருமானை சுந்தரராஜ பெருமாள் என்றும் சுந்தரவர்மன் கொண்டாடினார். ஆனந்த ரூபனாம் பெருமாளை ஆரணியத்தில் கண்டடைந்த குறிப்பிட்ட இடமதிலே கோவிலுண்டு அமைத்திடவும் அழகிய மணவாள பெருமாளோடு அவருடைய தேவியர்களையும் பரிவாரமாம் தெய்வங்களுடன் பாங்குறவே நிலைநிறுத்தவும் வேண்டியதான திருப்பணிகளை வேந்தனவர் செய்திட்டார். ஆலயத்தின் பூஜைகளுக்கான அர்ச்சகர்களையும் நியமித்தார். ஆலயத்தை அமைத்திட்ட ஆரண்யமாம் மனப்பகுதியை மக்கள் வாழும் கிராமமாக மாற்றங்கள் செய்ததோடு வாழ்விடமாம் வீடுகளையும் வரிசையாக கட்டமைத்து பரந்தாமனிடம் பக்தி கொண்ட பலதரப்பட்ட மக்களையும் அவ்விடத்தில் குடியமர்த்தி அழகிய கிராமமாக்கினார். அவ்விடத்தின் அருகினிலே ஆலயத்தின் தேவைகளுக்கும் அங்கு வாழும் மக்களுடைய அடிப்படை பயன்பாட்டுக்கும் தண்ணீர் ததம்பிடும் தடாகம் ஒன்றமைத்து தடாகத்தை சுற்றிலும் தண்டலையாம் பூஞ்சோலையை வண்டமரும் வாசமலர்களோடு வனப்புடனே அமைத்திட்டார். புதியதான குளத்திற்கு பூக்குளம் என்றே பெயருமிட்டார். பல 100 ஆண்டுகளுக்கு முன் பரந்தாமனின் இவ்வாலயம் நிர்மாணிக்கப்பட்டதாக நம்பிக்கை நிலவுகின்றது. திருமகளாம் கமலவல்லியை திருமணம் புரிந்திடவே திருவரங்கரத்தின் ஆலயத்தில் அழகிய மணவாள பெருமாளாய் காட்சி தந்த திருக்கோலத்தை காட்டிடவே எண்ணம் கொண்டு கானகத்தின் பூமிக்குள்ளே காட்டழகனாய் வெளிப்பட்டு சீர்மேவும் திருத்தலமாம் செங்கோட்டையாம் இத்தலத்தில் அழகிய மணவாள பெருமாளாய் அருளாட்சி புரிந்திடவே நாட்டமுடன் வந்ததாக நம்பிடவும் வாய்ப்புள்ளது. புலிக்கொடி உயர்த்தியே புவியாண்ட சோழர்களின் உரிமையுள்ள தலைநகராய் உறையூர் திகழ்ந்தது. தலைநகராம் உறையூரிலிருந்து தாரணி ஆண்ட மன்னவனாம் நந்த சோழன் என்பதான நாராயணரின் பெரும்பக்தரவர் அறநெறி வலுவாமல் அரசாட்சி புரிகின்றார். வதுவை மனம் நிகழ்ந்து வருடங்கள் பலவாகியும் மன்னவனாம் சோழனுக்கு மகப்பேறு வாய்க்கவில்லை. திருவரங்கம் எழுந்தொருளிய திருமாலவராம் தென்னரங்கன் தன்னுடைய பக்தனான தாரணி ஆளும் சோழ மன்னனின் பிள்ளையில்லா பெருங்குறையை போக்கிடவே வேண்டுமென்று தன் மனதில் தான் நினைத்து தன் மார்பில் நிலைத்திருக்கும் திருமகளாம் இலக்குமையை திருநாட்டை அரசாளும் மன்னவளாம் சோழனுக்கு மகளாவே அமைந்து உறையூரின் மன்னனுக்கு உதவிடவே பணித்தார். மணவாளரின் மனதறிந்த மங்கையராம் லட்சுமியால் உறையூரின் சோழ மன்னன் உலாவரும் இடத்தில் உள்ள தண்ணீர் நிறைந்திட்ட தடாகத்தின் பரப்பினிலே 1000 இதழ்கள் கொண்டதான அரவிந்தமாம் தாமரை பூவின் அழகியதாம் இதழ்கள் மீது அந்தளர்ந்த மலர் போலே கமலையாம் அலைமகள் குழந்தையாகவே படுத்திருந்தார். 1000 இதழ் தாமரை மீது அழகியதாம் மகவை கண்ட உறையூரின் மன்னரவர் உவகையால் சிரித்திட்டார். நாராயணராம் திருமாலவர் நமக்கு தந்த குழந்தை என்று பிள்ளையில்லா குறை தரவே பெருமாள் தந்த பிள்ளை என்று மனமெல்லாம் பூரிப்படைந்த மன்னவனாம் சோழனவர் தடாகத்தின் தாமரையில் தலைத்திட்ட பெண்மகவை தன்னுடனே எடுத்து சென்று தன் மகவாய் வளர்க்கின்றார். கமலமலர் மீதினிலே கண்டெடுத்த குழந்தைக்கு கமலவள்ளி என்பதாக காரணத்தோடு பெயரும் சூட்டி கண்ணின் மணி போல் காவிரியின் நீர் போல காலமெல்லாம் சீராட்டி காவலனும் வளர்க்கின்றார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் பெண்மயிலால் கமலவள்ளி பேரழகோடு வளைகின்றாள். 16 வயதினிலே பருவத்தின் வாசலிலே பாவையவள் கமலவள்ளி பாங்குடனே திறந்திட்டாள். மாலை நேர வேளையிலே மலராடும் சோலையிலே வாங்கியர்கள் சூழ்ந்து வர
பத்மையராம் கமலவல்லி விளையாடி மகிழ்வதை வழக்கமாக கொண்டிருந்தாள். அன்றொரு நாள் மாலை வேளை அலைமகளாம் கமலவல்லி வண்ணமலர் சோலையிலே விளையாடும் வேளையிலே அங்கமெல்லாம் மின்னிடும் ஆணிப்பொன் அணிகளோடு வாலிபத்தின் வாசலிலே வனப்பான கோலத்திலே அரங்கனாம் திருமாலவர் அழகியதாம் குதிரையேறி தென்றலோடு இணைந்து வரும் தம்மாங்கு இசை போல வனப்புடனே இணைந்திட்ட வல்லமையாம் வீரமுடன் துள்ளி வரும் கோலத்தை துடியடையால் பார்க்கின்றாள். அண்ணலும் நோக்கினார், அலைமகளும் நோக்கினாள். நோக்கியதான நோக்கில் நோக்கம் புரிந்தது. செய்வதுதான் அறியாமல் செய்யவளும் தடுமாறி கண்களுக்கு சிறையிட்டு காவலான தோழியரோடு நெஞ்சகத்தில் சுமந்திட்ட நெடுமாலை நினைவோடு தன்னுடைய அரண்மனையை தையலவர் அடைந்தார். அந்நிரவு வேளையிலே அரசனாம் சோழனவர் ஆழ்ந்ததான தூக்கத்தில் அயர்ந்திருந்த பொழுதனிலே திருவரங்கம் எழுந்தருளிய தென்னரங்கன் கனவில் வந்து உறையூரின் மன்னரிடம் உரைத்திட்டார் செய்தி உண்டு. மன்னவனாம் உந்தனுக்கு மக்களில்லா குறைவோக்க அலைமகளாம் லட்சுமி தேவி 1000 இதழ் தாமரையில் குழந்தையாக தவழ்ந்து வந்து குறை ஊக்கி அருளினாள். உன்னுடைய பக்திக்காக உலகமிதில் அவதரித்த குறையில்லா வாழ்வொருளி குமரியாக மலர்ந்தமலை திருவரங்கம் ஆலயத்தில் திருமணம் புரிந்திடவே மனதினிலே எண்ணமானேன். மன்னவனே புரிந்திடுவாய். உன்னுடைய புதல்வியாக உலகமறிய வாழ்ந்திருக்கும் திருமகளாம் லட்சுமியை திருமண கோலத்தில் அரங்கத்தின் ஆலயத்துக்குள் அழைத்ததே வந்திடுவாய் என்றுதான் உரைத்திட்டார். எம்பிரானாம் அரங்கநாதர் மாலவரின் உரை கேட்டு மன்னவரும் விழித்தெழுந்தார். ஆதிநாத வல்லியான அலைமகளாம் திருமகளே உறையூரின் புதல்வியானதை உள்ளத்தில் உணர்ந்து எல்லையில்லா மயிலோடு எம்பிரானை பணிந்தார். அரங்கநாதர் உரைத்தபடி அரவிந்தையும் கமலவல்லியை மங்களம் பொங்கிடும் மணக்கோலத்தில் அலங்கரித்து பொன்னிசூழ் திருவரங்கத்துக்கு பெண்ணவளை அழைத்து சென்றார். தென்னரங்கன் எழுந்தருளிய திருக்கோவிலின் சன்னதி நோக்கி கடல் பிறந்த திருமகளாம் கமலவல்லியுடன் சென்ற வேளை கனகமணி குண்டலங்கள் காதுகளில் அசைந்தாடு. எழிலுக்கு எழில் சேர்க்கும் எழிலார்ந்த திருகோலத்தில் நீலமேக நெடுமாலி நெட்டியிலே நாமம் தொடங்க மன்னவரும் விண்ணவரும் மயங்கிடும் பேரழகோடும் மங்காத பொலிவோடும் மணவிழா நாயகனாய் வண்ணம் கொண்ட மலர் மாலைகள் வடிவழகாய் மார்விலாட மலரிதழ் விரிந்திட்ட மந்தகரச புன்னகையோடு 1000 கோடி ஆதவனின் அளப்பரிய பேரொளியோடு ஆலயத்தின் சன்னதியிலிருந்து அழகிய மணவாள பெருமாளாய் வெளிப்பட்டு வந்திட்ட வைகுந்த வாசனவர் கமலவல்லியாய் நின்றிருந்த கடல் பிறந்த லட்சுமியை அருளோடும் ஆவலோடும் ஆனந்தமாய் ஆட்கொண்டார். அழகிய மணவாள பெருமாளும் அலைமகளாம் திருமடந்தையும் நிர்மலமான பூரணமாய் நெஞ்சகத்தில் நிறைந்தனரே. 1000 இதழ் தாமரையில் அவதரித்த கமலவல்லியை பொன்னிசூழ் திருவரங்கத்தின் பொலிவார்ந்த ஆலயத்தில் அழகிய மணவாள பெருமாளாய் ஆட்கொண்ட திருமாலவர் அர்ஜோதி வடிவான அழகிய மணவாள பெருமாளாய் தென்பகுதி மக்களுக்கும் திருவருள் பாலித்திடவே இடர்மனமாம் காட்டுக்குள்ளே அரசனையும் வரவழைத்து காவலனாம் அம்மன்னனுக்கு காட்டழகனாய் காட்சியந்து அழகியதான ஆலயத்தையும் அரசனவனால் கட்டமைத்து அலைமகள் நிலமகளோடு அழகிய மணவாள பெருமாளாய் அயிலங்கள் காத்திரவே ஆலயத்தில் எழுந்தருளி அருளாட்சி புரிந்தாலும் ஆலயத்திற்கு அருகினிலே புதிதாகவே உருவானதான புண்ணியமான வாழ்விடமாம் சென்னரையோடு செம்மாந்திருக்கும் செங்கோட்டை திருத்தலத்தை சிறியதான திருவரங்கமாய் சிந்தையில் எண்ணியதால் அனைத்தான மக்களுக்கும் அரணாகவே நிலைத்திருந்து அல்லும் பகலுமாய் அருளோடு துணையானார். பகவானே என்றுதான் பக்தியுடன் அழைத்திட்டால் அழைத்த குரல் அடங்கும் முன்னே அழகிய மணவாள பெருமாளாய் தேவியர்கள் புடைசூழவே திருவாகனத்தில் ஏறி வந்தே அடைமலை பொழிவது போல் அருள்மலை பொழிந்திடுவார். வாழ்க வளமுடன்.